இப்போ நான் சொல்ல போகிற காம்பவுண்ட் உங்களுக்கு பயங்கரமான ஃபேட் லாஸ் கொடுக்கும், மசில் பில்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும், இன்னும் சொல்ல போனால் ஸ்ட்ரென்த் பில்ட் பண்ண கூட ஹெல்ப் பண்ணும். இது ஸ்டெராய்டு இல்லை, ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இல்லை, இன்னும் சொல்ல போனால் ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு காம்பவுண்ட். இப்படி தான் இந்த ப்ராடக்ட்டை ப்ரமோட் பண்ணுறாங்க. என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கட்டாயம் ஃபுல்லாக பாருங்க. மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கான்டென்ட்ஸ்க்கு. மெஃபெட்டமின் டெர்மின், இதை செல்லமாக ஷார்ட்டாக டெர்மின்னு சொல்லுவாங்க. இதை நிறைய பேர் இந்நேரம் கேள்விப்பட்டிருப்பீங்க, இதை பற்றி நிறைய வீடியோஸ் இருந்துச்சு. பட் இன்டெப்த்தாக என்ன செய்யுன்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது ஆப்ரேஷன் தியேட்டரில் யூஸ் பண்ணுற ஒரு ட்ரக். நீங்கள் அனஸ்தீஷியாவில் இருக்கும்போது உங்கள் பிபி ஃபால் ஆகுது, இல்லை உங்கள் ஹார்ட் ஃபெயிலியர் ஆகுன்ற நேரத்தில் இதை குத்தனா உங்கள் பிளட் வெசல் கன்ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டு பிபி ரைஸ் ஆகிட்டு உங்களை பிழைக்கிற கண்டிஷனுக்கு எத்தனை வர ஒரு காம்பவுண்டு. அது எதாவது செஞ்சுட்டு போகுது. இதை எடுத்தால் ஃபேட் லாஸ் ஆகுமா ஆகாதான்னு கேட்டிங்கன்னா, ஃபன் ஃபேக்ட், அது எதுவுமே பண்ணாது. ஃபேட் லாஸ் பண்ணாது, மசில் கெயின் பண்ணாது, இன்னும் சொல்ல போனால் ஸ்ட்ரென்த்தாக கூட பில்ட் பண்ணாது. ஆக்சுவலாக இது ஒரு ஸ்டிமுலன்ட் பேஸ்ட் ட்ரக். அதனால் இது எடுக்கும்போது உங்கள் மூட் எலிவேட்டடாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது உங்கள் பிபி ரைஸ் ஆகும், அவ்வளோதான் இது பண்ணும். இதுக்கு மேலே இது ஒன்றுமே பண்ணாது. ஆனால் இதை என்னென்னா ஒரு ப்ரீ ஒர்க் அவுட்டாகவும், ஒரு ஃபேட் பர்னராகவும், ஒரு மசில் பில்ட் பண்ணுற ஒரு ட்ரக்காகவும் இதை யூஸ் பண்ணுறதுக்கு உங்களை சுற்றி இருக்கிற ட்ரைனர்ஸே இதை உங்கள் கையில் கொடுக்கலாம். இதை ஸ்டார்ட் பண்ணும்போது 1 ml ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்புறம் 2 ml எடுக்க தோணும், அடுத்த 3 ml எடுக்கும், இன்னும் ஃபுல் பாட்டில் எடுத்தால் கூட நமக்கு அந்த அடிக்ஷன் பில்ட் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. இதோட சைட் எஃபெக்ட்ஸ்ன்னு பார்த்தா உங்களோட பிபி ட்ராப் ஆகிடும், அதுக்கப்புறம் சைக்கோசிஸ், இதுதான் இருக்கிறதுலே ஃபஸ்ட்டு. உங்களோட டெலியூஷனலாக வச்சுக்கும், ஆன்சைட்டி பில்ட் பண்ணும், இன்னும் சொல்ல போனால் ஒரு ட்ரக் அடிக்ட்டுக்கு ஈக்குவலண்ட்டாக ஆகிடும். இது இல்லைன்னா உங்களால் எதுவுமே செய்ய முடியாதுன்ற அளவுக்கு உங்களை டிபெண்ட்டாக ஆக்கிடும். ஒன்ஸ் அடிக்ட் ஆகிட்டிங்கன்னா ஒரு ரீஹேப் சென்டர் போயிட்டு வர அளவுக்கு மோசமான ஒரு ட்ரக்கு. இன்னும் சொல்ல போனால் இது ஒரு ஷெடியூல் ஹெச் ட்ரக்கு, ஃபார்மசியில் வாங்க முடியாது. யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் உங்கள் மேலே கேஸ் ஃபைல் பண்ணக்கூடிய அளவுக்கு மோசமான ஒரு ட்ரக். தயவு செஞ்சு இதை நான் எக்ஸாஜரேட் பண்ணி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. நான் சொல்கிறதோட இது மோசமான ட்ரக்கு. இப்போ நான் சொல்கிறத லிமிட் பண்ணி வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே வரன்றதுக்காக சொல்கிறேன். உண்மையில சொல்ல போனால் இதை இன்னும் ஃபஸ்ட்டாக தான் இது பண்ணும். உங்களோட ஹார்ட்லேருந்து எல்லாத்தையுமே டேமேஜ் பண்ணுற அளவுக்கு ரொம்ப மோசமான ட்ரக். இதை உங்களுக்கு யாராச்சும் ப்ரிஃபர் பண்ணாங்க, தயவு செஞ்சு வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது யூஸ் பண்ணால் அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்கள சேவ் பண்ணுங்கள்.